இந்த ஜெபத்திலே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசி இருக்கலாம், உங்களை மிரட்டி இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை மிரட்டி இருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்திலே ஒரு வார்த்தை உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், நீங்கள் சுற்றி இருக்கிற தங்குகிற இடத்திலே யாரோ ஒரு நபர் வந்து உங்களுக்கு விரோதமாய் நீங்கள் பயப்படுத்துகிறது போல வார்த்தைகளை பேசி உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி நாள் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ மனிதனுடைய வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம். உனக்கு விரோதமாய் பேசப்பட்ட மனிதனுடைய வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்முடைய ஆண்டவர் அந்த வார்த்தைகளுக்கு மேலானவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நான் இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை வேகமாய் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 41வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 41வது வசனம். பெலிஸ்தியனும் நடந்து தாவீதிற்கு கிட்டி வந்தான், பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்தான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடினால் அவனை அசட்டை பண்ணி, பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்திற்கு வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். இங்கே கோலியாத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய வார்த்தையினாலே மிரட்டி கொண்டே இருக்கிறான். அப்போ இப்பொழுது தாவீது என்கிற ஒரு இளைஞன் நான் போறேன், நான் அவனை ஜெயிச்சிருவேன், நான் அவனை வெற்றி அடைவேன் என்று அவனுக்கு விரோதமாய் போய் நிற்கிறான். ஆனா இந்த தாவீதை பார்த்த உடனே இந்த கோலியாத்திற்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வருது. சரி, இந்த வார்த்தை அல்ல, இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை சொல்லணும்னு சொல்லி அந்த இளைஞனை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தேவர்களுடைய நாமத்தை கொண்டு அவனை சபித்தானா. அப்போ தாவீதிற்கு முன்பாக இப்போ கோலியாத்தினுடைய பெரிய வார்த்தை முன்னாடி நிக்குது, அந்த சாபம் முன்னாடி நிக்குது, வார்த்தைகள் முன்னாடி நிக்குது, மிரட்டலான வார்த்தைகள் முன்னாடி நிக்குது, பயமுறுத்துகிற வார்த்தை முன்னாடி நிக்குது. ஏற்கனவே இந்த கோலியாத்தினுடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாட்களாய் பயப்படுகிறார்கள். அவன் ஒரு வார்த்தையை பேசின உடனே இவர்கள் ரொம்ப அப்படியே பின்னாடி போயிடுவாங்க. அந்த மனிதனுடைய தோரணை ரொம்ப பெருசு. அதே போல அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாருக்கும் பயப்படுகிற வார்த்தையா இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, தாவீது அந்த வார்த்தைக்கு பயப்படவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் மனிதனுடைய வார்த்தையை அதம் பண்ணுகிற கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆமென் சொல்லுவோம். நான் நம்புகிறேன் நமக்கு எதிராய் பேசப்படுகிற வார்த்தையை கர்த்தர் முதலாவதாக என்ன செய்வார் என்றால், நான் விசுவாசிக்கிறேன் அந்த வார்த்தை ஒன்றுமில்லாமல் போகும்படி என் தேவன் அந்த வார்த்தையை அதமாக்குறதற்கு வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் சொல்லலாம், இவன் சொல்லுகிற வார்த்தை நடந்தே தீரப்போகிறது, இவங்க சொன்னா அப்படியே நடக்கும், இவனுடைய வாயினுடைய வார்த்தை நிறைய பேருக்கு பலிச்சு இருக்குது, இவங்க சொல்லக்கூடாது, இவங்க வாயில மட்டும் நிக்க கூடாது, அவ்வளவுதான், இவன் சொன்னது மாதிரியே என்னுடைய வாழ்க்கையில நடந்துருமோன்ற பயம் உங்களுக்கு இருக்குமானால், நாம் ஆராதிக்கிற கர்த்தருக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது. என்ன வல்லமை அப்படின்னா, மனிதனுடைய வார்த்தையை அதமாக்குறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்டிருக்கிற வார்த்தை அது எவ்வளவு பெரிய மனிதனாய் இருந்தாலும் அந்த வார்த்தையை அதமாக்குறவர் என் தேவனாகிய கர்த்தர். என் தேவனுக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தையை கர்த்தர் அதமாக்குகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தையை கர்த்தர் அதமாக்குகிறார். உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தையை கர்த்தர் அதமாக்குகிறார். என் தேவனால் அழிக்க முடியாத ஒரு மிரட்டலான வார்த்தை என்று ஒன்றும் இல்லை. நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. என் தேவன் வார்த்தைகளை அதம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? நான் நம்புகிறேன் ஆண்டவர் நமக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளை அதமாக்குகிற கர்த்தர். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா?
எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? பக்கத்தில் இருக்கிற ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகளை என் தேவன் அதம் பண்ணுவார். அது நடக்காது, அது அழிந்து போகும். என் தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தைகள் இல்லாமல் போக பண்ணுகிற கர்த்தர், கர்த்தர் அதை எடுத்து போடுகிற கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய வேதத்திலே ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எத்தனையோ வார்த்தைகளை பேசி இருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்கள் பேசின வார்த்தை எதுவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கவே இல்லை. விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? சவுல் தாவீதிற்கு விரோதமாய் சொன்ன வார்த்தை அது நிறைவேறவே இல்லை. ஏனென்றால் கர்த்தரே அந்த வார்த்தையை என்ன பண்ணார்னா அப்படியே அழித்து போட்டார். ஆமேன். நீங்கள் இந்த திருப்பூருக்கு பக்கத்தில் ஒரு அருமையான ஊழியர் ஊழியம் செய்தார். அப்போது அந்த ஊழியம் செய்யும்போது அவருக்கு தனக்கு வாங்கின ஒரு 5.5 சென்ட் ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு நல்ல ஆலயத்தை அவர் கட்ட ஆரம்பித்தார். அப்போ கட்ட ஆரம்பிக்கும் போது இவர் போட்ட அந்த போரில் நிறைய தண்ணி வந்துருச்சு. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் போர் போட்டதுக்கு ஒரு தண்ணி வரல. அப்போ இவருக்கு பயங்கரமான எரிச்சல். நான் போட்டால் எனக்கு தண்ணி வரல, உனக்கு மட்டும் அது எப்படி தண்ணி வரலாம்? அப்படி அந்த பொறாமையினால் வாக்குவாதம் திருச்சபை கட்டிட்டு இருக்கவே அந்த மனுஷன் ஒரு பெரிய மிரட்டலான வார்த்தை கொடுத்தான். நீ யார் அப்படின்னு நினைக்கிற? நான் உன்னை இந்த இடத்துல காலி பண்ண வச்சிருவேன். இந்த கட்டடத்தை கட்டி முடிக்காதபடி நான் தடை பண்ணுவேன். எங்க போகணும், யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொன்னா எப்படி நடக்கும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரரை பல விதமாய் அவன் மிரட்டி, அவர் ரொம்ப பயந்து போய், ஆண்டவரே நான் என்ன செய்வது, எப்படி இதை எதிர்கொள்வது? அப்பதான் ஆண்டவர் ஒரு நாள் ஜெபத்தில் பேசினாராமா, அவனுடைய வார்த்தையை நீ எதுக்கு நம்புற? அவன் கடவுளா? அந்த மனுஷன் உனக்கு கடவுளா? இல்ல, அவனுடைய வார்த்தையை ஒரே நிமிஷத்துல நான் அதமாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னாராமா. இந்த வார்த்தையை வச்சு இந்த தேவ மனுஷன் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். ஒரு சில மாதங்கள் தாண்டினது, ஒரு பெரிய அற்புதம் நடந்துருச்சு. அவருடைய மகன் ஃபாரின்ல இருந்து அவர் வந்தார். வந்த உடனே தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் அவர் வச்சிருந்த எல்லா விக்கிரகங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட சொல்லிட்டு அவர் சொன்னாராமா, அப்பா நான் வெளியூருக்கு போனேன், அங்கே இயேசு என்னை தொட்டார், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், நம்ம குடும்பமாக கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னு சொன்னாராம். இந்த பையனுடைய சம்பாத்தியத்தில் தான் அந்த குடும்பமே இப்போ நடக்குது. இவன் சொன்னால் அவங்க கேட்டே ஆகணும். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, மிரட்டி இந்த இடத்தை இல்லாமல் பண்ணுவேன்னு சொன்ன அந்த மனுஷன் திருச்சபைக்குள்ள காலடி எடுத்து வைத்து, கட்டுறதற்கு நான் உதவி செய்கிறேன், எங்க குடும்பத்தால முடிஞ்ச உதவியை நான் செய்வோன்னு அவர்கள் வாக்கு கொடுத்தார்களாமா. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தேவன் தான் நம் தேவன், அந்த ஊழியக்காரருடைய தேவன் தான் நம் தேவன். உங்களுடைய மாமியார் உங்களுக்கு விரோதமாய் சாபம் போட்டிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் உங்களுக்கு விரோதமாய் நிறைய வார்த்தைகளை பேசி இருக்கலாம். அந்த வார்த்தை தங்கி கொண்டிருக்குமோ என்று நீங்கள் நினைக்கலாம். இன்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த வார்த்தையை நான் அதமாக்குவேன். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அதமாவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஸோ நம்பர் 1, முதலாவதாக மனுஷனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நம்முடைய தேவனுடைய ஃபர்ஸ்ட் செயல் என்ன அப்படின்னா, அந்த வார்த்தையை அப்படியே அழிக்கிறவர் கர்த்தர். அந்த வார்த்தை அப்படியே நடக்காமல் இருக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நீங்கள் சூசான் அரண்மனை அப்படின்னா நீங்கள் ரூத்தின் சரித்திரத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ ஆச்சரியமான ஒரு செயல். அந்த ஆமான், துஷ்ட ஆமான் எழும்பி மொர்தெகாய்க்கு விரோதமாய் அவ்வளோ வார்த்தைகளை பேசுகிறான். நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா, நான் பார்த்துக்குவேன், நான் பண்ணிக்குவேன், உன்னை தூக்கு மரத்தில் நட்டுருவேன். அந்த தூக்கு மரம் நடப்பட்டது. எத்தனை 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 வார்த்தைகள். ஆனால் கடைசியில் முடிவில் நீங்கள் எடுத்து பாருங்க, ராஜா சொன்ன வார்த்தை, ஆமான் சொன்ன வார்த்தை, விரோதிகள் சொன்ன வார்த்தை ஒன்று கூட நடக்காதபடி சகல வார்த்தைகளும் என் தேவனாகிய கர்த்தர் அழித்து விட்டார். ஆமேன். நான் சொல்றேன், நாவில் பேசுகிறவர்களுக்கு சில நேரத்தில் அந்த வார்த்தையை அழிக்க முடியாது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அதை அழிக்க வல்லமை அவருக்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் நேபுகாத் நேச்சார் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, எப்பா நான் உனக்கு விரோதமாய் தாக்கி இதில் கையெழுத்து வச்சுட்டேன், ஆனால் இப்போ நான் உன்னை விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எனக்கு தெரியல, தெரியாமல் நான் இந்த மாதிரி கையெழுத்து போட்டேன். ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ நானே நினைச்சா கூட அந்த கையெழுத்தை மாற்ற முடியாது, நானே நினைச்சா கூட அந்த லெட்டரை கிழிச்சு போட முடியாது, இப்போ என்ன பண்றது தெரியலையாப்பா. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்க நினைச்சா முடியாது சார், ஆனால் எங்களுடைய பரலோகத்தின் தேவன் நினைப்பாரே ஆனால்
எனக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற அந்த கையெழுத்தை குலைக்கிறவர் கர்த்தர். ஓ ஹalleluya. அந்த லெட்டரை குலைக்கிறவர் கர்த்தர், அந்த எழுத்துக்களை எடுத்து போடுகிறவர் கர்த்தர். என்னுடைய தேவனால் அழிக்க முடியும். நமக்கு விரோதமாய் இருக்கிற அத்தனை வார்த்தைகளையும் கரங்களை தட்டி அழிக்கிறதற்கு கர்த்தரால முடியும். இப்பொழுது கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே நான் நம்புகிறேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அந்த வார்த்தை அழிந்து கொண்டிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் அழித்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பின வார்த்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அழிவதாக, அழிவதாக. அந்த வார்த்தை இல்லாமல் போவதாக, அந்த வார்த்தை அந்த இடத்திலிருந்து எடுக்கப்படுவதாக, அந்த வார்த்தையினுடைய சாபம் நிறைவேறாமல் போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த வார்த்தை அழியட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது. என்ன வல்லமைன்னா, மனிதர்கள் நமக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ணுவாராமா? சொல்லுங்க பார்க்கலாமாமா? அழிச்சிருவாரு, அதமாக்கிடுவாரு. ஆமென். இப்ப சொல்லுங்க, நீங்க மனுஷனுடைய வார்த்தைக்கு நீங்க கலங்க வேண்டாமா? எனக்கு தெரியும், இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு சிலர் மனுஷனுடைய வார்த்தைக்கு ரொம்ப பயந்து போய் வந்திருக்கிறீங்க, ரொம்ப பயந்து போய் வந்திருக்கிறீங்க. அவங்க செஞ்சாலும் செஞ்சிருவாங்க பாஸ்டர், அவங்க அப்படிப்பட்ட ஆள் பாஸ்டர், அவங்க மோசமானவங்க பாஸ்டர். எத்தனை பேருக்கு செஞ்சிருக்காங்க தெரியுமா? எனக்கு செய்ய மாட்டாங்களா? அவங்களுக்கு அவங்க சொன்னது அப்படியே அவங்களுக்கு நடந்திருக்கு பாஸ்டர். இவங்களுக்கு பாருங்க, அவங்க சொன்னது அப்படியே 100% நடந்துச்சு. ஆனா நான் நம்புறேன், உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நடக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளையே. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை அது அழிஞ்சிரும். கர்த்தர் அழிப்பார், கர்த்தர் அதம் பண்ணுவார். உங்க பிசினஸுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்த வார்த்தையை கர்த்தர் அதம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது நிற்காது, அது நிலைக்காது, அது இல்பொருளாய், அது சமபூமியாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்கார அம்மா, எங்களுடைய வீட்டுக்கு நேர ஏத்தாப்படி இருக்கிற அம்மா. அந்த அம்மா யாரை சபிச்சாலும் அவங்களுக்கு அது அப்படியே நடந்துடும். திடீர்னு எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சண்டை நடக்கும்போது ஒரு அம்மாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் சண்டை. உடனே இந்த அம்மா சத்தம் போடுது, பாரு நாளைக்கு காலையில் உன் பையன் கால் இல்லாமல் வருவான் பாரு அப்படின்னு சபிக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு பெரிய விபத்து. அந்த விபத்தில் அவனுடைய காலில் கரெக்டாக அடிபட்டு அவனுடைய கால் எலும்பெல்லாம் முறிஞ்சு ஆப்ரேஷன் பண்ணி அடுத்து வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வரும்போது அந்த காலில் ஃப்ராக்சரோட தான் அவன் வந்தான். அப்போ யாருமே அங்கே போக மாட்டாங்க, அவங்களோட பேசக்கூட விரும்ப மாட்டாங்க, சண்டை போட்டால் அமைதியாக போயிடுவாங்க. அப்படிப்பட்டது. ஆனால் அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா என்னமோ என்ன பார்த்தா பிடிக்காது, என்னை பார்த்தாலே வெறுப்பாக பார்ப்பாங்க. அப்போது டெய்லி காலையில் நான் தான் ஃபஸ்ட்டு முன்னாடி நிற்பேன், அந்த வராண்டாவில் தான் படுப்பேன் முன்னாடி. அவங்க கதவை திறந்து வச்சுட்டு சாபமாக போடுவாங்க. எங்கள் அம்மாட்ட சண்டை போடும்போது சொல்லுவாங்க, அவ்வளோதான் உன் பையனை சீக்கிரமாக நீ குழியில் வச்சிருவ அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ எங்கள் அம்மா அப்படியே பயப்படுவாங்க, சரி என்ன இப்படி சபிக்கிறாங்க, இப்படி சபிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நான் யோசிக்கும் போது உண்மையிலே எத்தனையோ பேருக்கு அவங்க வார்த்தை நடந்திருக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு % கூட நடக்கலைங்க, ஒரு % கூட நடக்கல. ஏன்னா மனுஷருடைய வார்த்தையை அதம் பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கிற கர்த்தர் மனுஷனுடைய வார்த்தையை காட்டிலும் மேலானவர், அவனுடைய வார்த்தையை காட்டிலும் அதிகாரம் படைத்தவர். அவர்கள் சொன்னது அல்ல, கர்த்தர் சொன்னதே நடக்கும். ஆமென். அப்போ உங்களுடைய இருதயம் பயப்படவே வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மனுஷனுடைய வார்த்தையை நான் இல்லாமல் ஆக்குவேன். விசுவாசிக்கிறோமா? ஒரு கையை உயர்த்தி ஒரு 5 வீசை சொல்லும், நன்றி ஆண்டவரே, மனுஷனுடைய வார்த்தையை மாற்றுகிறதற்காக நன்றி. அது நடக்காமல் போய்விடும். அந்த வார்த்தையை நீர் அழிப்பதற்காக உமக்கு நன்றி. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த வார்த்தை நடக்காமலே போவதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென் சொல்லுவோம். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களிலே ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளைக்கு இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொன்னாள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அது அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தான் அங்கே ஒரு வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான்.
அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்த சம்பவம். அப்படின்னா ஏசபேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அப்படின்னா ஒரு கள்ள பொய்யாய் ஒரு அசுத்த வாழ்க்கை வாழ்க்கிற ஒரு லேடின்னு வச்சுக்கோங்களேன். அவனுடைய கணவனார் ராஜாவா இருந்தார். இப்போ இவங்க இந்த தீர்க்கதரிசி தன்னுடைய தேவனுடைய சமூகத்தில் நின்று அவர்களோடு சேர்ந்து இருந்த ஆட்கள் நிறைய பேரை மடிய பண்ணதுனால இவங்களுக்கு ரொம்ப அதிகமான கோவம் இருந்தது லேடிக்கு. உடனே இவங்க சவால் விடுறாங்க, பாரு நீ இப்படி பண்ணுனியா, தீர்க்கதரிசியை இப்படி எல்லாம் எல்லாரையும் கொண்டு போட்டியா, நாளைக்கு நான் உயிரோடு இருந்தேன் அப்படின்னு சொன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டேன், அவனுக்கு செய்ததுக்கு தக்கதாய் நான் உனக்கு செய்வேன், உன்னை உயிரோட விட மாட்டேன், உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி மிரட்டுறாங்க. அப்போ இதுவரையிலும் இந்த எலியா பாத்தீங்கன்னா எதுக்குமே அவன் பயப்படாத ஒரு சிங்கம். ராஜாவுடைய வார்த்தைக்கு பயப்படல, ஜனங்களுடைய வார்த்தைக்கு பயப்படல. எல்லா இடத்திலையும் இந்த தீர்க்கதரிசியை குறித்து வாசிப்பீர்களானால் தீர்க்கதரிசி மிகப்பெரிய தைரியசாலியாக என்று கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த லேடியுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா ரொம்ப பயம் வந்துருச்சு. ஐயோ இவன் நம்மளை கொன்றுவாளோ, ஒரு சாதாரணமான ஒரு லேடியினுடைய கையில் அடிபட்டு நம்ம செத்துட்டோன்ற பேரை வாங்கிடுவோமோ, இவ்வளோ நேரம் ஊழியம் செய்தது வீணா போயிருமோ, என்ன நினைப்பாங்க அப்படின்னு பலவிதமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்குது அவங்களுக்குள்ள. அதுக்காக தன்னுடைய தேசத்தை விட்டு தூரத்தில் போய் நான் செத்தா நல்லதுன்னு சொல்லி சூரை செடியின் கீழே படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலாம், நான் நல்லவன் அல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. கவனிங்க, இந்த வார்த்தையினால் அவர் ரொம்ப பயப்பட்டு போனார். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய இரக்கம் பாராட்ட போறாரு. நமக்கு விரோதமாய் பேசப்படுகிற மனுஷனுடைய வார்த்தையை குறித்த பயத்தை நமக்குள்ளே இருந்து கர்த்தர் எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் மனதுக்குள்ளே மற்றவர்கள் மிரட்டினதுக்குரிய பயத்தை தேவன் எடுத்து போடுவார். கர்த்தர் ஒரு பெரிய தைரியத்தினால் உங்களை நிரப்புவார். ஆமென். நமக்கு ரொம்ப அவசியமானது ஒன்று என்ன அப்படின்னா, மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பேசும்போது, சபிக்கும் போது, வார்த்தைகளை சொல்லும் போது நமக்கு பயம் வராம இருக்கு பாருங்களேன், ஒரு தைரியம் இருக்கு பாருங்களேன். இந்த தைரியத்தை மனுஷன் தர முடியாது, கர்த்தரே நமக்கு தருகிறவர். இந்த ஜபத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம், பாஸ்டர் ஒருத்தங்க பேசினா போதும் உடனே எனக்கு பயம் வருது, என் பிள்ளை எல்லாத்துக்கும் பயப்படுறான், என் பொண்ணு எல்லாத்துக்கும் பயப்படுறான், யார் என்ன சொன்னாலும் பயப்படுறான், யாராவது இதை சொல்லிட்டா அவ்வளோதான் அவ வாழ்க்கையை முடிஞ்சது மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனையில் கர்த்தருடைய ஒரு பெரிய மகிமை இந்த உலாவி கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் எடுத்து போட்டு இனி உங்களுக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் தரப்போகிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷனுடைய வார்த்தை எனக்கு என்ன செய்யும் என்கிற ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த ஆராதனை முடியும் போதே நமக்கு விரோதமாய் மனிதர்கள் பேசுகிற அந்த வார்த்தைக்குரிய அந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போடுவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்மோட ஆண்டவர் இருக்கிறதனுடைய பெரிய நிச்சயம் என்ன அப்படின்னா, நம்ம மனுஷனுடைய வார்த்தைக்கு நம்மளை பயப்படாம பாதுகாப்பது. ஹல்லேலூயா. இதற்காக நீங்க எல்லாருமே ஸ்பெஷலா நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, மனுஷனுடைய வார்த்தைக்கு நான் பயப்படாமல் இருப்பதற்கு எனக்கு போதி தரணும், எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்துல கேட்கணும். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு குருசேடு ஒன்று இருக்கும். அப்படின்னா அந்த கணக்கு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன சொல்கிறது, குறி சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நாங்கள் ரட்சிக்கப்படாத நாளைக்கு முன்பாக அந்த குறி சொல்லுகிற கோயிலுக்கு எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு அம்மா ரொம்ப ஆடி 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 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமாய் குறி சொல்லு. ஆனால் இந்த குறி சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நாட்களில் எங்கள் அம்மா லேட்டாக வருவாங்க, நான் சீக்கிரமாக போயிடுவேன், நீங்கள் ஃபஸ்ட்டே போயிரு நான் அப்புறமா வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறி சொல்கிற அம்மாவுக்கும் அவங்க கணவனாருக்கும் அங்கே பயங்கரமான ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். அப்போது எனக்கு அது சின்ன வயசு, ஆனால் கூட என் மனசில் தோணும், இவங்க நமக்கு குறி சொல்கிறாங்க, இவங்க கணவன் மனைவி இப்படி சண்டை போட்டு கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க எப்படி குறி சொல்லுவாங்க அப்படின்னெல்லாம் மனசில் தோணும் அந்த ரொம்ப சின்ன வயதில் இருக்கும்போது. அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா எங்கள் அம்மாவை பார்த்து அவங்க குறி சொல்கிறாங்க, உனக்கு இப்படி நடக்கும், உன் பையனுக்கு இப்படி நடக்கும், அப்போ உன் பையன் உன்னை விட்டு போயிடுவான் அப்படின்னு நான் பக்கத்தில் இருக்கிறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே எங்கள் அம்மா என் கையை கட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஐயோ என்ன இப்படியெல்லாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி.
ஆனால் எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி தான் வந்துச்சு அப்போவே. ஏன்னா அவங்களுடைய தோரணை, அவங்களுடைய பேச்சு இதெல்லாம். ஆனால் வீட்டில் வந்தால் எங்கள் அம்மா பயப்பட்டாங்க பாருங்களேன். அடுத்த நாள் பசங்களோட தனியாக விட்டுற மாட்டாங்க. அடுத்த நாள் சைக்கிள் போகக்கூடாதுன்னு வாங்க, தண்ணி எடுக்க வேணாம் நீ போவானான்னு வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அவங்க ரோதனை தாங்கவே முடியல. ஏன்னா அந்த குறி சொல்கிற அந்த அம்மா சொன்ன வார்த்தை அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே போய் பெரிய பயத்தை உண்டு பண்ணிச்சு. திடீர்னு நைட்டாக நான் எந்திரிச்சு இருக்கா அப்படியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, இதை விட ஏசப்பா பெரியவர், நீங்கள் இங்கே வாங்கினா. அதுக்கப்புறம் திரும்பி சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் அப்போ சரியாயிடுச்சு. அப்போது சில தாய் சில தகப்பன் சில மிரட்டலான வார்த்தையை கேட்டோன்னே அவங்களுக்குள்ள பயம், அப்படியே ரொம்ப பயம். இந்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம், பயத்தோடு நீங்கள் இருக்கலாம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாஸ்டர், அவங்களுக்கு நடந்தது, இவங்க சொன்னது. நான் சொல்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு ஒரு கிருபை செய்ய போகிறாரு. மனிதர்கள் பேசின வார்த்தையின் மூலமாய் வந்த அந்த பயத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்து போட போறாரு. இனி அந்த பயம் உங்களுக்கு இருக்காது. என் தேவனாகிய கர்த்தர் அந்த பயத்தை உங்களுக்கு தைரியமாய், ஆமென், ஸ்தோத்திரம். இனி எவ்வளவு மிரட்டல்கள் வந்தாலும் உங்களுடைய இருதயம் பயப்படவே பயப்படாது. உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட சாபத்தை குறித்து உங்களுக்கு பயம் இருக்காது. சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள், சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். அந்த பயத்தை என் தேவனாகிய கர்த்தர் இன்று எடுத்து போடுவாராக. உங்கள் குடும்பத்தை குறித்து சொன்ன வார்த்தையை, அந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போடுவாராக. உங்கள் பிள்ளையை வாழ வைக்கிற கர்த்தர், உடைய கணவனாரை வாழ வைக்கிற கர்த்தர், மனைவியை வாழ வைக்கிற கர்த்தர், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழா போனதை சீர்படுத்தி முன்பாக இருந்ததை விட மகிமையாய் வைக்கிற கர்த்தராகிய இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையை குறித்த ஒரு பயம் உனக்கு இருப்பது இல்லை. அந்த பயத்தை எடுத்து போடுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கிதியோனை குறித்து வேதம் சொல்கிறது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ அவன் சொல்றான், ஐயோ என்ன பராக்கிரமசாலின்னு சொல்றீங்களா, என்ன எப்படி பராக்கிரமசாலின்னு சொல்லலாம்? அது ஒன்றும் இல்லப்பா, எல்லாரும் அந்த ராஜாவினுடைய வார்த்தையை கேட்டு பயந்து நடுங்கி வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீ ஒரே ஒரு ஆளு அத்தனை வார்த்தையும் காதுல வாங்கிட்டு, பரவாயில்ல செத்தா சாகுறேன், இருக்கிற நாள்ல ஏதாவது பண்ணலான்னு சொல்லி நீ இங்க உட்காந்துருக்கல, அதனால தான் உனக்கு ஒரு பேச்சு வருது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை சுற்றி இருக்கிற எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் பயத்தோடு ஒரு காரியத்துக்கு ஒதுங்கி போயிருக்கலாம். ஆனா நீங்க எப்படி நிக்கணும்னா, நான் தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என் தேவன் பெரியவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டாம் பிரதர், சிஸ்டர், பயப்பட வேண்டாம் சிஸ்டர். கர்த்தராகிய ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறார், உன்னை ஒரு பெரிய தைரியசாலியாய் நான் மாற்றுவேன். பாஸ்டர், இன்னைக்கு இந்த ஜெபத்துல நான் தான் பாஸ்டர் அவ்வளவு மோசமானவளாய் வந்திருக்கிறேன். ஐயோ, அவங்க சொன்ன உடனே என்னுடைய இருதயம் அப்படியே நடுங்குது பாஸ்டர், நான் ரொம்ப பயப்படுறேன் பாஸ்டர், என்னால தாங்கவே முடியல, என்னுடைய பயத்தை என்னால ஜெயிக்கவே முடியல. அப்பா, இப்பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்க பிள்ளைகளுக்காய் திறப்பில் நிற்கிறேன். எந்த தாய், எந்த தகப்பன், எந்த வாலிப தம்பி தங்கச்சி இந்த பயத்தினுடைய பிடியிலே சிக்கி இருக்கிறார்களோ, வார்த்தையினுடைய பயத்தில் சிக்கி இருக்கிறார்களோ, இப்பொழுது அவர்களை வெளியே கொண்டு வருகிற ஒரு வல்லமை அவர்கள் மேல் இப்பொழுது கடந்து வருவதாக. ராஜா இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதுலே பெரிய சுகம் என்ன அப்படின்னா, நம்ம மனுஷனுடைய மிரட்டல்களுக்கும் வார்த்தைகளுக்கும் பயப்படாம இருப்பது தான் நமக்குள்ள பெரிய அபிஷேகம். நீங்க எல்லாரும் இதுக்காக ஸ்பெஷலா தயவு செய்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்க ஜெபம் பண்ணணும். நான் இதற்காக பல நாட்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், பல உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய பலவீனம் என்ன அப்படின்னா, யார் பேசினாலும் உடனே பயம் வந்துடும், ஏதாவது ஒன்று சொன்னா பயம் வந்துடும். ஏன்னா அந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மிரட்டல்களை பார்த்து பார்த்து பயப்பட்டுட்டேன்ல, அப்படியே மிரட்டுவாங்க, பயமா இருக்கும், நாளைக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோ செஞ்சிருவாங்களோன்னு. ஆனால் கர்த்தரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை மட்டும் கொடுங்க, அவங்க பேசும்போது எனக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னா, கேட்கல, பயம் மட்டும் வரக்கூடாது. அப்புறம் இப்போ நான் யோசிக்கிறேன், கர்த்தரே அதை தந்தார் என்று நான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் கட்டளை இடுவார், உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் தருவார். என்ன தருவார்? நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரக்கூடாது அப்படின்னா, பயம் வரக்கூடாது. ஆமென். நீங்கள் வெளியே ரோட்டில் போயிட்டீங்க, திடீர்னு ஒரு வாகனத்தை நீங்களாக முட்டிட்டீங்க, இப்போ அவன் எழுமி நின்று சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒன்றை நான் கேஸ் கொடுத்துருவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், வண்டியை பிடிங்கிடுவேன். உடனே நம்ம நிறைய பேர் ஐயோ போச்சு,
வண்டி போச்சா அப்படி இப்படின்னு நினைப்போம். இல்லை, என்ன பிரதர் பிரச்சனை? சரி பிரதர், நான் தட்டிட்டேன், உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், சரி வாங்க பார்த்துக்கலாம், ஒரு டிங்கரிங் ஒர்க் பண்ணிடலாமா, இல்லை ஏதாவது உங்களுக்கு நஷ்டீடு ஏதாவது வேணுமா, சில உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை நீங்கள் கேஸ் போடணும்னு சொல்றீங்களா, சரி பிரதர் போடுங்க பார்ப்போம் என்னன்றதை. இந்த மாதிரி பேசுகிற அந்த மனப்போக்கம் நமக்கு என்ன பண்ணணும்? கேட்கல. ஆனால் நமக்கு வராது என்ன பேருக்கு, அது முட்டிட்டோன்னு தெரிஞ்ச உடனே முட்டிக்கல விழுந்துவோம் நம்ம நிறைய பேர். ஆமாம், என்ன எப்படின்னா, ஐயோ அவ்வளோ பயமாக இருக்கும், நடுக்கமாக இருக்குங்க, ஏதாவது பண்ணிடுவானோ செஞ்சிடுவான், சரி என்ன ஆகி போச்சு, இப்போ அதான் நடந்து போச்சு. இந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது அதை தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நேற்றைக்கு இரவு இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது அதை தான் நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறாரு. உங்கள் பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். ஆமென் சொல்லுவோம். உங்கள் பிள்ளைகளை குறித்து இருக்கிற பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். இன்று முதல் நீங்கள் பயமில்லாமல் வாழ்வீர்கள். இந்த பலிபீடத்திலிருந்து ஊழியக்காரனாகிய நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை தருவாராக. பயமில்லாமல் வாழக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தருவாராக. அப்பா கட்டளை இடுங்க, பயமில்லாமல் வாழ்க்கையை கட்டளை இடுங்க. ஆமென். எனக்கு பயம் இல்லை, என்னோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு பயமே எனக்கு, நம்பிடும் தேவன் துருகமாயிரு, கலக்கமே எனக்கு. சொல்லுவோம், பயமில்லை 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 பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, யார் என்ன சொன்னாலும் முதல்ல பயப்படாம பேசுங்க. சொல்லுங்க, எப்படி பேசுங்க? ஆண்டவர் வந்து எசேக்கியேலை அனுப்பிட்டு, நான் உன்னை அனுப்புறது நல்லவங்க மத்தியில் அனுப்பல, நான் உங்களை அனுப்புறது யார் மத்தியில் அனுப்புறேன்? கெட்டவங்க, துஷ்டர்கள். நீங்க முன்னாடி அந்த வசனங்களை வாசிக்கும் போது, எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சொல்லும், துரோகம் பண்ணினவங்க, இன்னும் கலகக்காரர்கள், கலகக்காரங்க மத்தியில, துரோகம் பண்றவங்க மத்தியில, கடினமானவங்க மத்தியில, முரட்டாட்டம் பண்றவங்க மத்தியில. நீங்க 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இத்தனை பேரை கொடுப்பாரு. ஒன்று கலகக்காரர், இன்னொன்று வந்து துரோகம் செய்கிறவங்க, இதுவரைக்கும் கடினமானவங்க, முரட்டாட்டம் பண்ணுறவங்க. இவர்கள் மத்தியில் நான் ஒன்று அனுப்புகிறேன். ஆனால் நீ என்ன பண்ணாத, அவங்க வார்த்தைக்கு நீ என்ன பண்ணாத, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இதை விட பெரிய சவால் வேற எதுவும் இல்லை. அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த. நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தையை அதமாக்குகிறவர். நம்பர் 2, இரண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய வார்த்தைகளுக்குரிய பயத்தை நீக்கி போடுகிற கர்த்தர். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட வாசித்து முடிக்க போகிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 19வது 20வது வசனத்தை வாசிக்கலாமா? ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளிலே ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்று ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து, ஆமென், திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய். இப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இந்த இடத்துல வந்து யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு விரோதமாய் அவனுடைய சொந்த சகோதரர்கள் வார்த்தையை பேசிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் உன்னை கொல்ல போகிறோம், நாங்கள் உன்னை ஒரு குழியில் போட போகிறோம், அப்பாட்ட போய் நான் இந்த மாதிரி நீ செத்துட்ட அப்படின்னு நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு நிறைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க.
என்னதான் இருந்தாலும் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிறதற்காக போன அவனை இப்படி பேசியிருக்க கூடாது. சின்னவன், இளைஞன், எல்லாரை விட கடைசி பிள்ளை, அவனுக்குள்ள இந்த மாதிரி மிரட்டலான வார்த்தையை பேசும்போது எவ்வளோ பயமா இருக்கும். அதுவும் ஒருத்தன் ஒரு கத்தியை கையில் வச்சுட்டு, வாடா உன்னை கொல்றேன், உன் சொப்பனை எப்படி இருக்க பார்க்குறேன், உன்னை அடிச்சிடறோம் கொல்றோம் அப்படின்னு சொல்லி மொத்தமும் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் மிரட்டினாங்கன்னா ஒரு சின்ன பையன் எப்படி தாங்க முடியும்? ஆனா வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சகோதரர்கள் பேசின அனைத்து வார்த்தைகளையும் கர்த்தர் சாட்சியாய் மாற்றினாராமா. ஆமென் சொல்லுவோம். நான் நம்புறேன். நம்பர் 3, மூணாவது, கர்த்தர் நம்முடைய வார்த்தைக்கு, நமக்கு விரோதமா இருக்கிற வார்த்தைக்கு என்ன பண்ணுவாருன்னா, நமக்கு விரோதமா இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு சாட்சியாய் கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் பேசினார்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை ஐயப்படுத்துமானால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் பேசட்டும், அதுதான் உங்கள் வாழ்க்கையில பெரிய சாட்சி. அவர்கள் இன்னும் நிறைய சொல்லட்டும், அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொன்றையும் நான் உனக்கு எப்படி பண்ணுவேன்னா சாட்சியாய் மாற்றுவேன். ஆமென் சொல்லுங்கள். 3 காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு பேசினார். நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய விரோதமாக இருக்கிற வார்த்தையை கர்த்தர் அதம் பண்ணுவார். நம்பர் 2, இரண்டாவது, நமக்கு விரோதமாக இருக்கிற வார்த்தைக்கு நம்முடைய இருக்கிற பயத்தை கர்த்தர் எடுத்து போடுவார். நம்பர் 3, மூன்றாவதாக நமக்கு விரோதமாக இருக்கிற அந்த வார்த்தையை கர்த்தர் சாட்சியாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தை நடக்காது, பலிக்காது, அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அந்த வார்த்தைக்கு முன்பாகவே அவர்கள் பேச 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 கர்த்தர் அந்த விஷயத்தில் உங்களை சாட்சியாய் கரங்களை நன்றாய் தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நீ மனுஷனுடைய வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம், நீ மனுஷனுடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், கர்த்தர் மிகவும் நல்லவர், ஆண்டவர் மிகவும் பெரியவர், நீ மனுஷனுடைய வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம். ஓ ஹல்லேலூயா. தேவ ஊழியனே, நீ மனுஷனுடைய வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம். அவர்கள் கலகக்காரர், அவர்கள் ரொம்ப கடினமும் முரட்டாட்டமும் உள்ள ஜனம். ஆனால் அவர்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு நீ பயப்படாமலும் நீ அஞ்சாமலும் இரு. உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னை நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன், உன்னை நான் சாட்சியாக நிறுத்துவேன். கைகளை எல்லாரும் உயர்த்தி, இந்த வார்த்தை எங்கள் மேல், எங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல் அப்படியே நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ குடும்பத்தின் மேல் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அவதூறான வார்த்தை இப்பொழுது அழிகிறது. உங்கள் வீட்டிற்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் இப்பொழுது அழிகிறது. உங்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அழிந்து போகிறது. உங்கள் வேலைக்கு விரோதமாய் உன் வேலையை விட்டு நான் எடுத்து விடுவேன், நீ வேலையில இன்னும் ரொம்ப நாள் இருக்க மாட்டாய், அப்படி சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் அதம் பண்ணி, ஹல்லேலூயா, அந்த வேலையை நிலைக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் நம்முடைய ஆராதனையிலே இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எந்த வார்த்தை இருந்தாலும் இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற வார்த்தை நடக்காமலே போவதற்காக ஸ்தோத்திரம். என் எதிர்காலத்திற்கு விரோதமாய் இருக்கிற அந்த வார்த்தை ஹல்லேலூயா முற்றிலும் எடுக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். என் சரீரத்திற்கு விரோதமாய், பிரதர் உங்களுக்காக தான் கர்த்தர் பேசினார், சிஸ்டர் உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசினார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நீ அந்த வார்த்தைக்கு அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறதை நிரூபிக்க போகிறேன். கிருபாண்டவரே, கிருப கிருப, நன்றியப்பா நன்றி. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லை. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தரும் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பாடுவோம். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை.
பூர்வமானதை சிந்திக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே. பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. மேலானதை சுதந்தரிக்க செய்வார் பயமில்லை. ஓ பயமில்லை, பயமில்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக பயமில்லையே. ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக பரிந்து பேசுவார். அதனால நமக்கு என்ன இல்லை அப்படின்னா, சொல்லுங்க எல்லாருமே, இதை ஆண்டவர், ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இதை நீங்க கண்டிப்பா வளர்த்தணும். எதை வளர்த்தணும் அப்படின்னு சொன்னா, மற்றவங்களுக்கு முன்னாடி பயமில்லாமல் பேசுவதை நீங்க வளர்த்தணும். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றேன், நீங்க அப்படி வாழ்ந்தாதான் இந்த உலகத்துல வந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்ததா அர்த்தம். ஆனா சிலர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும், அதான் ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பயந்தே சாவான் அப்படின்னு. அப்படி பயப்பட்டே நம்ம வந்து காலத்தை தாண்டிட்டோம். எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் பயம். நம்ம சொல்ல வேண்டிய உண்மையை கூட நம்ம நிறைய பேர் பயந்து சொல்லாம அப்படியே அமைதியா இருப்போம். கீழ்ப்படிதல் அப்படின்றது வேற, பயம்ன்றது வேற. கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ள இருக்கலாம், ஆனா பயம்ன்ற ஒண்ணு உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, இருக்கக்கூடாது. ஒருத்தன் உங்களை மிரட்டிட்டு போய் கத்தி எடுத்து நாளைக்கு குத்திடுவேன்னு சொன்ன உடனே செத்துருவோன்னு நினைச்சிடக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த சிவானந்த காலனியில் ஒரு ஊழியம் செய்கிற ஒரு பிரதர், ரொம்ப நல்ல பிரதர். அவரை எப்போ பார்த்தாலும் பெருமைக்கு சொல்லலாம், காசு காணிக்கு கொடுப்பேன் கையில். அது மாதிரி அவர்கிட்ட கேட்பேன், இப்போ உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவைக்கு, ஏதாவது வாங்கி தரணுமான்னு. ஒரு டைம் ஒரு ஷூ வேணும்னாரு, சரி அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளோ ரொம்ப, ஏன்னா பாக்கெட் நிறைய வாக்குத்தத்தம் வச்சிருப்பாரு. போகிற பக்கம்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து இயேசுவை பற்றி சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. ஒரு 37 வயசு அந்த ரேஞ்சு தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா அவரை 2 பேர் கூட்டிட்டு வராங்க, கை தாங்கலாம் கூட்டிட்டு வராங்க. ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிறார். என்ன பிரதர்னு கேட்டா, கொஞ்சம் அவன்கிட்ட பேசி பாருங்க ஃபாதர். அவங்க கூட்டிட்டு வந்தாங்க 2 பேரும், அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை. அவனுடைய பரிதாபத்தை பார்த்து கூட்டினான். அப்போ அவர் போய் உட்கார்ந்தா கை அப்படியே நடுங்குது, கை நடுங்குது, உடம்பு நடுங்குது. போய் அவருடைய கால் மேலே கையை வச்சு, என்ன ஆச்சு பிரதர், ஏன் இப்படி பயப்படுறீங்க? அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், நான் வந்து இன்னைக்கு வந்து மனம் எனக்கு போச்சு, மன அழுத்தத்துக்குள்ள ஆளாயிட்டேன். இந்த சாஸ்திரி ரோட்டில் ஏதோ பசங்க ஒரு 6-7 பசங்க ஒரு ரூமில் உட்காந்து இன்னொருத்தரை குறித்து வந்து பேசிகிட்டே இருந்திருக்காங்க. எப்போயும் அந்த பக்கமாக போகிறது வழக்கம். அவங்களுக்கே அந்த கார்டை கொடுத்து நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இருந்திருக்காரு. அந்த பசங்க வந்து ரட்சிக்கப்பட்ட பசங்க இல்லை, துன்மார்க்கமான பசங்க. இவனும் என்ன பண்ண, அந்த டைம் தான் இந்த சசிகுமார் இறந்த டைம். சசிகுமார் இறந்தார்ல, அந்த பீரியடு வந்து இவனும் தூரத்தில் இவனை பார்த்த உடனே, இந்த பிரதரை பார்த்த உடனே, ஒருத்தனை போட்டுட்டோம், அடுத்து ஒன்றை தான் போட போகிறோம் அப்படின்ட்டு இருக்கான். சும்மா இப்போ இந்த பசங்க வந்து ஒன்று கூடி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பேசுவாங்க நிறைய. நம்ம நிறைய பேர் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு, இப்போ அப்படி கிடையாது, இப்போல்லாம் பயப்பட மாட்டாங்க. வந்து முன்னாடி கூட பயப்பட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் தான் மூடிட்டு போய் நின்று பயமுறுத்துனா உள்ள ரூமில் இருக்கவங்க பயப்படுவாங்க பாருங்களேன். நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. சும்மா அவனை பயப்படுத்துறதுக்காக ஒருத்தனை போட்டோம், அடுத்து ஒன்றை தான் போட போகிறோன்னு சொன்ன உடனே இவனுக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே படப்படன்னு ஆகி, என்ன போட்டுருவாங்களோ, கையில் கத்தி வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லி ரிட்டன் வந்து யோசிச்சு பயப்பட்டு பைத்தியமாக மாறிட்டார். பயம் வந்து ஒரு மனுஷனை வந்து எங்கே கொண்டு போய் விடுது பாருங்களேன், எங்கே கொண்டு போய் விடுது. சில காரியத்தை எல்லாம் குறித்து நம்ம ரொம்ப ஓவரா, நான் சொல்கிறேன், கர்த்தர் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதி யார்? அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு மயிராயிலும் கீழே விழாது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை மிரட்டல் வந்திருக்குது, உங்களை குன்னுருவான், குத்திடுவான், உடச்சிடுவான் அப்படின்னு எத்தனை மிரட்டல் வந்திருக்குது. ஏன் யாரால உங்களை என்ன பண்ண முடிஞ்சிருச்சு? நான் நம்புறேன் அந்த வார்த்தை நிலையா இருக்காது. அந்த வார்த்தையை அதம் பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். எந்த ரீதியா உங்களுக்கு டார்ச்சர் வந்தாலும், உங்களை பயப்படுத்தினாலும் உங்க இருதயம் பயப்பட வேண்டாம். உங்க வழிகள் சரியா இருக்கும்போது உங்களை தொடுவதற்கு அனுமதி யாருக்கும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டே போங்க, ஆண்டவரே எனக்கு பயமில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க தரணும். மனுஷனுடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா எப்பொழுதுமே பயப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க.